அனைவருக்கும் வணக்கம். டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது, அதாவது அப்பப்போ பலகட்ட ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செஞ்சு முடித்த செய்திகள் நம்ம பலவற்றை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில் ஒரு சில மாதம் முன்னாடி பார்க்கும்போது தொடர்ச்சியாக வருஷம் பல ஏவுகணைகள் சோதனை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருந்தாங்க, வெற்றி கண்டிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது, அதாவது உள்நாட்டிலே ஏவுகணை உற்பத்தி செய்யணும், உற்பத்தி இன்னும் மேலும் ஊக்குவிக்கணும் அப்படின்ற வகையில் செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக Python-5 அப்படின்னு சொல்லப்படுற ஏவுகணை ரீசெண்டாக 3 தினங்கள் முன்னாடி பெங்களூரில் சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணை வெற்றிகரமாக இலக்கை துல்லியமாக 100% தாக்கி அளிச்சிருப்பது தெரிய வந்திருக்கு. இதற்கு நம்மளோட ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, விடுமுறை லீவ் அப்படின்னு சொன்னால் ஜாலியாக தான் எல்லாருமே இருப்பாங்க. பெரும்பாலும் லீவ் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஹாப்பியாக தான் வந்திருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒரு ஹாப்பியில் ஹாப்பியோட உச்சத்தில், விடுமுறையோட உச்சத்தில் கொண்டாடுறதுல உயிரிழப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. எங்கடான்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலில் விடுமுறை கொண்டாடுறதுல அங்கே பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு, நெரிசலில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அடுத்தபடி நம்ம மூன்றாவது பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பர்கினோ பாசோ அப்படின்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே பயங்கரவாதிகளோட ஆதிக்கம் அப்படின்றது கடந்த சில ஆண்டுகளை கொடி கட்டி பறந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு கொடிக்கட்டல் அடிப்படையில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மர்ம நபர் நடத்திய துப்பாக்கி சூடில் கிட்டத்தட்ட 18 பேர் பரிதாபமாக உயிர்ந்திருக்காங்க. இது என்ன அப்படின்றத விரிவாக பார்த்துருவோம். அடுத்தபடி நம்ம லாஸ்ட்டாக நான்காவது பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி அங்கே என்ன மாதிரியான வேலைகளை ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்குது நம்ம எல்லாருமே பார்த்து வந்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு பலர் உயிர்ந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த ஒரு சூழல மியான்மர் ராணுவத்தை கடுப்பேற்றுற வகையில் அங்கே கிளர்ச்சியாளர்கள் மியான்மர் ராணுவத்தின் படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். மொத்தமாக இந்த ஒரு வீடியோவில் இந்த 4 விஷயங்களை தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டாபிக்ல போய் ஸ்டார்டிங்லேருந்து வரிசையாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம், வானில் பறந்து கொண்டிருக்க இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வல்லமை பெற்ற Python-5 அப்படின்னு சொல்லப்படுற ஏவுகணை. அதாவது அந்த ஒரு ஏவுகணை இப்போ தான் ரீசெண்டாக சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சோதனை வெற்றி அடைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இதை தேஜஸ் விமான ஆயுத பிரிவில் இணைப்பதற்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதை இணைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. இதில் பெங்களூரில் இருக்க HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தேஜஸ் இலகுரக போர் விமானங்களை தயாரித்து வருகிறது. இதில் நம்ம பார்க்கும்போது, அதாவது 48,000 கோடி ரூபாய் செலவில் 83 தேஜஸ் போர் விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தயாரித்து நம்மளோட மத்திய அரசு வழங்கியிருந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த வருஷம் தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தேஜஸ் போர் விமானங்களை ஏவுகணை ஒருங்கிணைப்பதற்கான மதிப்பிடுவது சோதனை, வாகன சோதனை இப்போ ரீசெண்டாக நடைபெற்றுச்சு. பெங்களூரில் நடைபெற்று முடிஞ்சிச்சு. இப்போ இதனை தொடர்ந்து இந்த தேஜஸ் போர் விமானத்திலிருந்து, அதாவது 5ஆம் தலைமுறைக்கான Python-5 அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஏவுகணை ரீசெண்டாக 3 தினங்கள் முன்னாடி சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு. இதில் இந்த Python-5 ஏவுகணை பார்த்தீங்கன்னா, அதாவது முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட, அதாவது டிஆர்டிஓ எனப்படும் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் மூலம் இந்த ஒரு ஏவுகணை அப்படின்றது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. பிற நாடுகளிலிருந்து ஏவுகணை அப்படின்றது இறக்குமதி செய்யப்பட்டாலும் இப்போ இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு சூழ்நிலை முழுக்க ஏவுகணை உள்நாட்டிலே தயாரிக்கும். ஏவுகணை உள்நாட்டிலே தயாரித்து சோதனை மேற்கொண்டு ஏவுகணை வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இப்போ டிஆர்டிஓ அமைப்பு செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ஒரு சோதனை அப்படின்றது சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஏவுகணை பதினாலாவது வானில் பறந்து கொண்டிருக்கும் இலக்கை துல்லியமாக தாக்கி, அதாவது இப்ப 3 நாட்கள் முன்னாடி நடைபெற்ற சோதனை வானில் பறந்து கொண்டிருக்க இலக்கை துல்லியமாக 100% தாக்கி அளிச்சது தெரிய வந்திருக்கு. இப்ப இதற்கு அப்புறமா தான் இந்த தேஜஸ் விமான ஆயுத பிரிவில் Python-5 அப்படின்ற இந்த ஏவுகணை இணைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்து காரணமாக இருந்த விஞ்ஞானிகள் மற்றும் வீரர்கள் உட்பட அனைவருக்குமே ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் இப்ப ரீசெண்டா வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இரண்டாவது விஷயம், விடுமுறை அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே சந்தோஷம் தான். பட் விடுமுறை சொல்லி அதவே தனியாக கொண்டாடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, அது ஒரு கொண்டாட்டம் அப்படின்றது நல்லா நடைபெற்றிருக்கு. பட் அந்த ஒரு கொண்டாட்டம் அப்படின்றதுல துக்கம் அப்படின்றது ஏற்படுச்சுன்னா எப்படி இருக்கும்? எதுக்காக அந்த ஒரு கொண்டாட்டம் கொண்டாடணும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்க தூரும். இப்போ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கு. அதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது நடந்தால் எல்லாருமே கூட்டம் கூடுறது ஒரு வழக்கமான விஷயம் தான். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இஸ்ரேல் விடுமுறை, அதாவது வடக்கே மவுண்ட் மேரன் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில் விடுமுறை கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. அந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஏராளமானவர் அணி அணியாக மொத்தமாக கலந்துருக்காங்க. அப்படி அந்த ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்க நேரத்தில்
திடீர்னு வந்து கூட்ட நெரிசல் ரொம்ப ஒரு நெருக்கலான நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த நெரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 பேர் வந்து உயிர்ந்திருக்காங்க, 50 பேர் கிட்ட வந்து காயமடைஞ்சிட்டாங்க. இந்த ஒரு தகவல் அறிஞ்ச உடனே வந்து 6 ஹெலிகாப்டர்கள் 20 ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஒரு பகுதிக்கு வந்தது. அதற்கப்புறம் காயமடைஞ்சவர்கள் உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வந்து செத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர் கிட்ட வந்து அதுக்கு ரொம்ப வந்து கடுமையான காயங்கள் வந்து அடைஞ்சது வந்து தெரிய வந்திருக்கு. அதே சமயம் ஒரு புறம் வந்து இந்த ஒரு கூட்ட நெரிசல், அதாவது இந்த ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு நடைபெற்ற நேரத்தில் எப்படி திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நெரிசல் வந்து ஏற்பட்டுச்சு, அதில் எப்படி வந்து மக்கள் வந்து சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு புறம் வந்து இன்ன வரைக்கும் வந்து தெரியாமல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒரு புறம் இது தொடர்பாக வந்து விசாரணை அப்படின்றது தீவிரமாக நடைபெற்று வருவதாக இப்போ தெரிய வந்திருக்கு. அடுத்து 3 விஷயம், ஆப்பிரிக்க கண்டத்தில் அமைந்துள்ள பார்கினோ பாசோ இந்த ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டிலிருந்தே வந்து போகோ ஹராம், அல்-கொய்தா, ஐஎஸ் இப்படி பயங்கரவாதிகள், இப்படி பல பயங்கரவாத அமைப்புகள் வந்து கடுமையாக ஆதிக்கம் செலுத்தி வந்துட்டாங்க. இதற்கிடையில் ஒரு புறம் வந்து ராணுவ, அதாவது பாதுகாப்பு படை வீரர்கள், இன்னொரு பக்கம் போலீசார் மீது வந்து தாக்குதல் நடத்துகிற விஷயம் வந்து அடிக்கடி அரங்கேறி வந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக இன்னொரு புறம் வந்து பார்க்கும்போது பொதுமக்கள் மீது கூட வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிற விஷயம் அப்படின்றது அப்பப்போ அரங்கேறி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு சூழல் ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்ற பதினால் சாலில் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு மாகாணத்தில் இருக்க யாடாகு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு மர்ம நபர் உள்ள நுழைஞ்சு வந்து கண்மூடித்தனமா கண்ணில் யார் யாரை வந்து சிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துமே வந்து துப்பாக்கிச்சூடு வந்து நடத்துறாரு. இந்த ஒரு துப்பாக்கிச்சூடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 பேரை வந்து கொல்லப்படுறாங்க. அதே சமயம் இந்த ஒரு தகவல் அறிஞ்சு உடனே வந்து பாதுகாப்படையினர் வந்து அந்த ஒரு கிராமத்தில் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்போது அந்த கிராமத்தில் 18 பேர் வந்து உயிர்ந்திருக்காங்க. பட் வந்து அந்த மர்மநபர், துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்மநபர் வந்து தப்பி ஓடிறாரு. அதுக்கப்புறம் போலீஸார் சைடு வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இது வந்து பயங்கரவாதிகளிலிருந்து யாராவது ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி வந்து தாக்குதல் நடத்திருக்க முடியும் அப்படின்னு மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து கணிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது தொடர்பாக தீவிரமான விசாரணை வந்து நடைபெற்று வருவதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு சூழல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு அப்படின்றது அங்கே நடைபெற்ற காரணத்தினால அங்கிருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து அந்த கிராமத்துக்கு வெளியேறி வந்து தெரிய வந்திருக்கு. அடுத்து 4 விஷயம், மியான்மர்ல ராணுவ ஆட்சி அப்படின்றது என்ன மாதிரி ஒரு சூழலில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான். கரெக்டாக பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து அங்கே கடுமையாக ஆட்சி ராணுவம் கைப்பற்றி வந்து வேலையாக பார்த்து வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொன்னால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுற மக்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிர்ந்திருக்காங்க. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது அந்த நாட்டில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த நாட்டை, அதாவது ராணுவ ஆட்சி காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிக்க ஒரு தகவல் கூட, ஒரு அதிர்ச்சியான தகவல் கூட வந்து வெளிவந்திருக்கு. இப்போ இந்த ஒரு சூழல் இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிளர்ச்சியாளர்கள், அதாவது ராணுவத்திற்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் வந்து சில நடவடிக்கைகளை வந்து எடுத்து வந்துட்டாங்க. அந்த வகையில் வந்து பார்க்கும்போது நேற்று மக்வே மேக்கிலாடி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு இடத்துல வந்து கிளர்ச்சியாளர்கள் ராணுவ படைத்தளங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது கரெக்டாக சொன்னால் இந்த ஒரு இடத்தின் மீது, அதாவது மியான்மர் ராணுவ படைத்தளத்தின் மீது வந்து கிளர்ச்சியாளர்கள் வந்து ராக்கெட் மூலம் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. பட் ஒரு புறம் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டாலும் இன்னொரு புறம் வந்து இந்த ஒரு தாக்குதலில் எந்த ஒரு உயிரிழப்பு ஏற்படல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதில் மியான்மர் ராணுவம் மக்களை வந்து ஒடுக்குவதற்காக சில வேலையில் வந்து பார்த்தால் இன்னொரு புறம் வந்து இவர்களை வந்து ஆட்டம் காட்டு வகையில் வந்து கிளர்ச்சியாளர்கள் இந்த மாதிரி வந்து தாக்குதல் நடத்த விஷயம் அப்படின்றது இப்போ செய்திகள் கொஞ்சமாக நம்ம கேட்க தொடங்கியிருக்கோம். சரி, இதெல்லாம் பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சா, கடைசியில் கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி என்னன்னா, அதாவது வெளிநாடுகளிலிருந்து ஏவுகணைகளை வந்து வாங்கி நம்மளோட ராணுவத்தில் இணைக்கிறதை விட நம்ம உள்நாட்டில் முழுக்க உள்நாட்டு தயாரிப்பில் வந்து ஏவுகணைகள் தயாரித்து வெற்றிகரமாக சோதனை செய்கிறத, இந்த மாதிரி செய்திகளை நம்ம வந்து கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. இது மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சாலும் அதே மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன். நாளைக்கு அடுத்து உங்களை ஒரு புதுவில் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து நம்ம இன்ஃபர்மேட்டிவ் பாய். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.